ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஜிடி கான்ஸ்டபிள் போஸ்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. அது எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ பண்ணியிருக்கோம். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ பார்த்துட்டு அதுக்கு பிறகு இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிற ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ டாப்ல கொடுத்துருக்க லாகின் ஆர் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு உங்களுடைய யூசர் நேம், உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ப்ளஸ் உங்களுக்கான பாஸ்வேர்டு என்ன அப்படிங்கிறத டைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க கேப்ஷாவை கொடுத்துட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின்ங்கிறத கிளிக் பண்ணதுக்கு பிறகு ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் ஜிடிக்கான அப்ளிகேஷன் இருக்கும். அதில் அப்ளை அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபில் ஃபார்ம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்துருந்த பர்சன்டேஜஸ் ஃபுல்லாகவே இருக்கும். அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி வரும். இப்போ ஓகே நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா எஜுகேஷனல் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதில் ஹையஸ்ட் எஜுகேஷன் என்னவோ அதை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். 10th 12th டிப்ளமோ, கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட், பிஹெச்டின்னு சொல்லி இருக்கும். நீங்கள் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. குவாலிஃபையிங் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் டிஃபால்ட்டாக நீங்கள் ஒன் டைம் ரெஜிஸ்டர் பண்ணும்போது கொடுத்துருந்த 10th ஸ்டாண்டர்டோடைய டீடைல்ஸ் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக எடுத்திருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் அது எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, பண்ணவும் முடியாது. கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி இருக்கிற இடத்துல 10th நீங்கள் என்ன மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க்கை வந்து 500 வகுத்ததுக்கு பிறகு இன்டூ 100 அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பர்சன்டேஜ் வருதோ அந்த பர்சன்டேஜ் இதில் போட்டுக்கோங்க. பிறகு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்ததுக்கு பிறகு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன்ல வந்து எக்ஸ் சர்வீஸ் மேண்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. எஸ்னா எஸ், நோனா நோங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் இருக்குன்னா எஸ்ங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைங்கிறவங்க வந்து நோங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. எஸ்ன்னு பொறுத்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கேட்டகரி வைஸ்ல இருக்கும். ஸோ ஓபிசினா ஓபிசி, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்னா எஸ்சி எஸ்டின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாத்துக்குமே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா டு யூ வாண்ட் டு மேக் யுவர் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அவைலபிள் ஃபார் அக்சஸிங் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு கொடுத்துருக்க இடத்துல வேணும்னா எஸ் கொடுத்துக்கலாம், வேணும்னு நினைக்கிறவங்க நோ கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கு பிறகு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் 2 அப்படிங்கிறதுல எக்ஸாமினேஷன் சென்டர் கொடுத்துருப்பாங்க. அதில் 3 ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு பக்கமாக எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த ஏரியாவை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் வந்து நீங்கள் 3 ப்ரிஃபரன்ஸ் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, சேலம், ஸோ இந்த ஏரியாலாம் வந்து பக்கமாக இருக்கு. ஸோ உங்களுக்கு எது பக்கமாக இருக்கோ அந்த ஏரியாவை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது மீடியம் ஃபார் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறதுல உங்களுக்கு இங்கிலீஷ் வேணும்னா இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தமிழ் வேணும்னு நினைக்கிறவங்க தமிழ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அகைன் வெரிஃபை மீடியம்ங்கிறதுலையும் நீங்கள் முன்னே என்ன செலக்ட் பண்ணியிருந்தீங்களோ அதுவே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. என்சிசி சர்டிஃபிகேட் ஹோல்டரா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா நோங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வேற ஏதாவது ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸில் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில், ஸ்டேட் லெவல், நேஷனல் லெவலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களா இன்டர்நேஷனல் லெவலில் அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கணும், நோனா நோன் கொடுத்துக்கணும். எஸ் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஸ்போர்ட்ஸ் எந்த கேம் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லெவல் ஆஃப் பார்ட்டிசிபெண்ட் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நோ கொடுத்தீங்கன்னா நீங்கள் அடுத்த ஆப்ஷன் வந்து போய்க்கலாம். ஸோ அடுத்தது ஸ்டேட் ஆஃப் டொமிசைல் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்கிற ஸ்டேட் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிக்கணும். பிறகு டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் டொமிசைல் இருக்கும். நீங்கள் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படிங்கிற அந்த மாவட்டத்தை வந்து தேர்ந்தெடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்தது வெரிஃபை டிஸ்ட்ரிக்ட்லையும் சேம் அதே மாவட்டத்தை வந்து தேர்ந்தெடுத்துக்கணும். பிறகு ஹேவ் யூ மைக்ரேட் ஃப்ரம் த ஸ்டேட் அப்படிங்கிறதுல நோங்கிறது செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட் வந்து மைக்ரேட் ஆயிருக்கீங்களா அப்படிங்கிறதுக்கு. ஸோ அது வந்து எஸ்னா எஸ், நோனா நோங்கிறதே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் போஸ்ட் அப்படிங்கிறதுல நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அதுக்கு போஸ்ட் டீடைல்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த போஸ்ட்ல என்னென்ன வேக்கண்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து நம்ம பிடிஎஃப்லயே வந்து நோட்டிபிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதுபடி நீங்க பிஎஸ்எஃப், சிஐஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப்ங்கிற இந்த போஸ்டர்ஸ்ல வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்க போஸ்ட் டீடைல்ஸ்ங்கிறத கிளிக் பண்ணீங்கன்னாவே போதும், உங்களுக்கு என்னென்ன கேட்டகரி ஆஃப் போஸ்டர்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்க போஸ்ட் டீடைல்ஸ் கொடுங்க, ABCDEFGH அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஸ்பிளிட் அவுட் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுல எது ஃபர்ஸ்ட் வேணும் எது செகண்ட் வேணுங்கிறத நீங்க இந்த வேகன்சி டீடைல்ஸை வந்து செக் பண்ணி அதை வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ 2 தடவை வந்து நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணதுக்கு பிறகு சேவ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்டீங்கன்னா நீங்க லைவ் போட்டோ நீங்க கேப்சர் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது உங்களுடைய சிக்னேச்சரை அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ சிக்னேச்சர் அப்லோட் பண்றதை பொறுத்த வரைக்கும் டைமென்ஷன்ல என்ன கேபி சைஸ்ல இருக்கணுங்கிறது கீழே கொடுத்துருக்காங்க, அதுபடி வந்து அப்லோட் பண்ணிக்கிறோம். பண்ணிட்டு சேவ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. சேவ் நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு பிறகு உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சக்சஸா சேவ் ஆனதுக்கு அப்படின்னு மெசேஜ் கிடைக்கும். அதுக்கு அடுத்தது நீங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணதுக்கு பிறகு சேவ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு டிக்ளரேஷன் சொல்லி பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல ஐ அக்ரிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு மேல கொடுத்துருக்க கேப்சாவை அப்படியே டைப் பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா ஃபார்ம் ரிசீவ்ட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்க SC/ST கேட்டகரி இல்ல வந்து ஃபீமேல் கேட்டகரியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஃபீஸுமே கிடையாது. ஓபிசி கேட்டகரியில இருக்கிற மெயிலுக்கு வந்து ஃபீஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். மேக் பேமெண்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிட்டு நீங்க நெட் பேங்கிங் இல்ல கார்ட் பேமெண்ட் இல்ல அதர் பேமெண்ட்ல UPI வந்து செலக்ட் பண்ணி 100 rupees வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை சூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். பே பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் வித் வந்து அப்ளிகேஷன் வரும். ஸோ ஒரே பேஜ் தான் இருக்கும். நீங்க அதை வந்து ஜஸ்ட் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம்.